ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதாங்க எள்ளுருண்டை. பொதுவாக குழந்தைங்க எள்ளுருண்டைனா சாப்பிட மாட்டாங்க. இங்கே இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தி ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே நாட்டு எள் எடுத்திருக்கேங்க. எள்ளை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளை வச்சு கூட நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஒரு கப் எள்ளுக்கு ஒரு அரை கப்பு பொரிக்கடலை எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பொரிக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இங்கே பொரிக்கடலை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு அரை கப் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். எள்ளுருண்டையை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக எல்லா பொருளையும் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுக்கணும். இல்லைன்னா எள்ளுருண்டை சீக்கிரமாக கெட்டு போயிடும். தேங்காய் ட்ரை ஆனால் போதும், ரொம்ப வறுத்து எடுக்க தேவையில்லை. நாட்டு எள்ளையும் நல்லா வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க எள்ளுருண்டை கசப்பாக இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதனால தான் பொரிக்கடலை இல்லைன்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறமா தேங்காய், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்க்குறனால எள்ளோட கசப்பு தன்மை ரொம்ப தெரியாது. எள்ளுருண்டையோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லா பொருளையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எள்ளு, பொரிக்கடலை, அப்புறமா கொஞ்சம் தேங்காய், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அங்கங்கே முழுசாக கிடக்கும்போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த இந்த மாவை நம்ம இனி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. வைட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கால்சியம் நிறைய கிடைக்கும். அதே போல் பெரியவங்களுக்கும் இந்த எள்ளு ரொம்ப நல்லதுங்க. இந்த எள்ளுருண்டையை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால், கேன்சர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளிலிருந்து இது நம்மளை பாதுகாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.